வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இந்த வீடியோவில் பீர்க்கங்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 350 கிராம் பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு 3ஐயும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 4 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கிரீன் சில்லி, பொடியாக கட் பண்ண 10 சின்ன வெங்காயம். பீர்க்கங்காயில் இயற்கையாகவே இனிப்பு சுவை இருக்குங்கிறதுனால பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் இனிப்பு சுவை அதிகமாயிடும். அதனால் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். வறுவல்ங்கிறதுனால வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற 350 கிராம் பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். இந்த காயிலேயே தண்ணி சத்து அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டு எடையே கிளறி விட்டால் போதும். ஆரம்பத்தில் ட்ரையாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் நல்லாவே தண்ணி விடும். இப்போ நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சத்து இருக்குன்னு. இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி எல்லாமே சுண்டுற அளவுக்கு வதக்கிடணும். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி பீர்க்கங்காய் சாம்பாரோ இல்லை பொரியலோ செய்கிறத விட இந்த மாதிரி வறுவல் செஞ்சு பாருங்கள். பீர்க்கங்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த வறுவல் ரொம்பவே பிடிக்கும். இப்போ ரொம்ப டேஸ்டியான பீர்க்கங்காய் வறுவல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.